நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாருங்க சார். குட் வாசு, எல்லாம் டிபார்ட்மெண்ட் வைஸ் கரெக்டா பண்ணிருக்கீங்க. ஆமாம் சார். குட் ஜாப். நீங்கள் சொல்லாமலே எவ்வளோ கில்லி மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்க பாருங்க சார். அடுத்த பிரின்சிபல் நான் தான். அப்புறம் இந்த ஜன்னல்லாம் வெளியே இருந்து யாரும் திறக்க முடியாத அளவுக்கு உள்ள நல்லா போல்ட் பூரா பண்ணிருக்கீங்க. பக்காவாக இருக்கு சார். சார் நல்லா சார் லாக் பண்ணி வச்சிருந்தேன். உங்கள் பார் போட்டவுடனே அதே ஓப்பன் ஆகுது. இப்படி பொறுப்பு இல்லாம பேசாதீங்க வாசு. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? சார் புரியுது சார், புரியுது சார். வெளியே இருந்து யாரும் திறக்க முடியாத அளவுக்கு உள்ளார போல்ட் பண்ணுங்க. சரிங்க சார். இப்ப இல்ல, அப்புறமேல பண்ணுங்க. ஓகே. இப்ப பீரோ வந்து திறங்க. வாசு சார். பீரோவை லாக் பண்ணி சாவியை அதிலே விட்டுட்டீங்க. சார் நீங்கள் தானே கடைசியில் வந்தீங்க. சாவியை கொண்டு போய் பொறுப்புலாமா அங்கே வச்சுருக்கீங்க. வாசு சார் இதை பாருங்க, நான் சொல்கிறேன் கோச்சிக்காதீங்க. ஊர் கட்டு போய் கிடக்கு. இது இங்கே தான் இருக்குன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இதுலேருந்து ஒரு 4 பேப்பர் காண போச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களையும் போலீஸ் பிடிக்கும், என்னையும் போலீஸ் பிடிக்கும். 2 பேர்த்தையும் விளக்கு மாட்டி தெருவா இழுத்து போவாங்க. அதை அவங்க வீட்டில் பார்த்து சும்மா இருப்பாங்களா? விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணுவாங்க. முதல்ல வாயை கழுவுங்க. விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்குவாங்களாம். பீரோ திறங்க. வாசு, இந்த ரூம்ல எலிகிளி இருக்கா? எனக்கு எப்படி சார் தெரியும்? எலி இருந்துச்சுன்னா இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் கடிச்சு நாசம் பண்ணிட்டியா? இல்லை சார், நாளைக்கு ஒரு பூனை படுத்தி உள்ளே வச்சு பூட்டிடுறேன். என்ன விளையாடுறீங்களா? சார் எல்லாத்துக்கும் பொறுத்தா என்ன சார் பண்ண முடியும்? கொஸ்டின் பேப்பர்லாம் கரெக்டா இருக்குன்னு எண்ணி பார்த்தீங்களா? இல்லை சார், பார்க்கல சார். கவுண்ட் பண்ணுங்க. கரெக்டாக சார் இருக்கு. வெளியே எடுத்து கவுண்ட் பண்ணுங்க. கரெக்டாக தான் இருக்கு. கரெக்டா 100 இருக்கா? கரெக்டாக 100 இருக்கு சார். மற்ற பண்டல்களையும் எண்ணுங்க. இந்த கட்டில் கரெக்டாக இருந்தா எல்லா கட்டிலையும் கரெக்டாக தான் இருக்கும். வாசு, உங்களை நம்புறேன். அப்புறம் இந்த சிங்கம் இங்கே இருக்க வரைக்கும் இந்த கோட்டைக்குள்ளே எவனும் வர முடியாது. சார் சார் அதை வேற என்கிட்ட கொடுத்துரு, நீங்களே வச்சுக்கோங்க. பத்திரம். சரிங்க சார். அது நம்ம ஸ்டூடெண்ட் தானே? அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? அதான் காலில் மூஞ்சில் பவுடர் வரைக்கும் விட்டா மாதிரி இருக்கு. அதான் செவத்தில் சேர்த்துட்டு இருக்கான். என்ன விளையாடுறீங்களா? சிவா, சிவா தானே நீ? அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கம் ஹியர் சார். ஐ சே கம் ஹியர். அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கிளாஸுக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை தான் கேக்குறேன். கிளாஸுக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சார் அது சார், இது அங்க கீழே கிடந்தது சார். உங்ககிட்ட கொடுக்கலாம் தான் எடுத்து வச்சிருந்தேன். என்கிட்ட கொடுக்கலாமா? என்ன பேப்பர் இது? தெரியல சார். வாசு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சார்? சிவா, இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, உனக்கு தெரியுமில்ல? சார் இங்கெல்லாம் வரக்கூடாதுல்ல. ஏன் இங்க வந்த? Now go to your class. I say go to your class.
இன்னைக்கு எப்படியும் தப்பிச்சிட்டீங்க. பார்க்குறேன் இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே ஏமாத்திட்டு இருக்கீங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்க? போன் சொல்றேன்ல. ஓகே சார். ப்ளீஸ் கோ. என்ன சார் பயங்கரமாக கூப்பிட்டு அப்படியே அமைதியாகிட்டீங்க? என் கையில் இருக்கிறது என்னன்னு தெரியுமா வாசு உங்களுக்கு? என்ன சார் நீங்கள் படிச்சிருக்கீங்க, நீங்கள் கையில் வச்சிருக்கீங்க, எனக்கு எப்படி தெரியும்? நடக்க போற எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் வாசு. சார் அது எப்படி சார் இங்கே வந்தது? என்ன கேட்குறீங்களா? அப்போ கவுண்டிங் பண்ணும்போது கரெக்டாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல? ஆமாம் சார், கரெக்டாக தான் சார் இருந்தது. ஒரு வேளை எக்ஸ்ட்ரா வந்திருக்குமோ? மடைய மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. ஆ இது மாதிரி இன்னும் எத்தனை காணப்போச்சுன்னு தெரியலையே. முதல்ல கதவு திறங்க, எண்ணி பார்ப்போம். திறங்க சீக்கிரம். தேடிக்கிட்டு இருக்கீங்க, பாக்கெட்ல தானே இருக்கு. பயப்படாம இனி ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியல. சிவா விட்டால் அந்த வெற்றி விடவே மாட்டான் போல் இருக்கு. நேத்திக்கு கூட சிவா பார்க்கணும்னு கிளாஸ்க்கு வந்தான். நான் தான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சத்தம் போட்டு வெளியே அனுப்பினேன். பா, எனக்கு நினைச்சாலே தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு நிமிஷம் பயந்து பயந்து என்ன வாழ்க்கை இது? எதுவும் ஆகாது, பயப்படாதீங்க. நான் சிவாவை வெற்றியை போய் டிஸ்டர்ப் பண்ணாதன்னு கண்டிச்சு வச்சிருக்கேன். பார், நீ வெற்றிக்கிட்ட ஏதாவது பேசாத, ஏதாவது ஆர்டர் பண்ணாத. அவன் அந்த கியூ எடுத்துக்கிட்டு அவன் ஏதாவது தேட ஆரம்பிப்பான். சிவாவும் வெற்றியும் சேர்ந்தா நம்ம ஈஸியா மாட்டிப்போம். தயவு செஞ்சு அது நடக்காம பாத்துக்கிறது நமக்கு நல்லது. சொல்லிட்டீங்கல்ல, இனிமே நான் பாத்துக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் விற்று அடுத்து அம்பானி ஆயிடுறோம். ஏய், நம்ம பிரின்சிபல் சொட்ட மண்டியை நினைச்சா கூட எனக்கு வருத்தம் இல்லடா. ஆனா நம்ம வெற்றியை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. மச்சான், நீ ஒன்றும் பயப்படாதடா. இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாது. அதேமாரி வெற்றிக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், ஏழை குழந்தைங்க படிப்பு வச்சு தான் இப்படிலாம் பண்ணுறோன்னு சொல்லி அப்படியே திருப்பி போட்டுடலாம். ஜென்டில்மேன் கதையா என்ன சொல்கிற? தேங்க்யூ மச்சான், நீயும் ஏதோ சொல்றேன்றதுக்காக நானும் தேங்க்யூ லூஸ் மாதிரி சொல்லிட்டேன். பட் டீப் இன்சைட் மை ஹார்ட் மாட்டி போமோன்னு எனக்கு ஒரு சின்ன பயமா இருக்குடா. ஏய், ஆரம்பிக்க சொல்லி அவசியம் நான் பேசாத. கணத்தில் போட்டுக்கோ. தாயை இவனை மன்னிச்சிருவான், விட்டு அதை தப்பாக பேசிட்டான். அம்மா, சரி ஓகேப்பா, நீ சொல்ற மாதிரியே நம்ம கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்றோம்ப்பா. அது நாளைக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் அதை எழுதி எக்ஸாமில் அதை வரலன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து அடிச்சாங்கன்னா என்னடா பண்ணுறது? கையில் கிடச்ச கைமா பண்ணுறவங்க தான். நம்ம ஒரு 4 நாள் தலைமுறைவாக போகணும். ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் 1.5 மாதம் லீவ் விட்டுருவாங்க. அப்புறம் எல்லாரும் மறந்துடுவாங்க. மிஞ்சி போனால் அடிக்கதான் செய்வாங்க ஒரு 4 பேர். அதை நம்ம வாங்க மாட்டோம். அடி வாங்கினா அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதுதான். அவங்க காசு வாங்கி சாப்பிட்றோம்ல, அதுக்கு 4 அடி வாங்கினா தப்பு இல்லை அப்படின்ற ஆன்றேன். டேய், என்னடா பண்ணுறீங்க? பிரிட்டோ, பழனி வந்திருக்காளடா, அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசுவோம், அப்புறம் படிப்போம். நம்மளுக்கு பழனி தானே முக்கியம், படிப்பெல்லாம் அப்புறம் தானே. இறகட்டு பிரிட்டோ, சொல்கிறேன்ல, பழனி வந்திருக்கான்டா, இறகட்டு. ஓகே 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 ஓகே. டேய், எதுக்குடா எடுத்து வச்சிட்டீங்க? படிங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு தாமஸ் ஆல்வா எடிசனையும் ஒரு ஜிடி நாயுடுவையும் பார்த்த மாதிரி இருந்ததுடா. படிங்க. ஆனால் ஒரு டவுட்ரா, இத்தனை நாளாக இல்லாமல் ஏன் திடீர்னு 2 பேர் இப்படி படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை பழனி. பிரிட்டோ, கொஞ்ச நேரம் வாய மூடு, உனக்கு என்ன தெரியும்? மறக்காட்டி அது ஒன்றும் இல்லை மச்சான், இவன் மக்கு படிப்பு வரல, படிப்பு சொல்லி கொடுத்துன்னு இருக்கேன். டே மணி, இங்கே பாரு, இது ஒன்றும் விளையாட்டான விஷயம் இல்லை. நீ கொஞ்சம் அமைதியாரு, நான் பேசுகிறேன். டேய் மங்கூஸ் மண்டியா, கொஞ்ச நேரம் அமைதியாரு. பழனி இப்போ தானே வந்திருக்கான், அவன் முன்னாடி உன்னை மக்குன்னு சொல்லுவான். நான் ஒழுங்கா வேலையை பாடுறா, அந்த புக்கெல்லாம் எடுத்து வை. டேய் இருங்கடா, 2 பேர் படிச்சு தானடா இருந்தீங்க, என்னமோ பாம்பேக்கு ரேஞ்சுக்கு பேசிக்கிறீங்க.
அப்படி என்னடா பண்றீங்க? ஐயோ டீ பை கண்டுபிடிச்சிரும் போல இருக்கே. டேய் பிரிட்டோ, +2 ஃபெயில் ஆனவன என்ன சந்தேகப்படுற மாதிரியா பண்ற? வாட்னா டேய் இப்போ எதுக்குடா அவன் அடிச்ச? சும்மா சாதாரணமா தான்டா கேட்டேன். அடிக்கிற அளவுக்கு நான் அப்படின்னு எழுதுறீங்க, ஏதோ பண்றீங்கன்னு மட்டும் தெரியுதா? காட்டுறா. டேய் டேய் எதுக்குடா அடிச்சீங்க? டேய் இதே தப்புடா. நீ போடா. குத்துறடா. சொருவு. வாங்கு. அம்மா. போய்டா. பார்ட்னர் எவ்வளோ சமாளிக்க வேண்டியதா இருக்கு. புல்டோசர் மாதிரி அடியில் என்ன போட்டு ரோல் பண்ணிட்டீங்க. ஐயோ ஒரு 5000 சம்பாதிக்க வேண்டியதுக்கு இந்த டீ பாய் எல்லாம் ஏமாத்த வேண்டியதா இருக்கு பாரு. இல்லை இல்லை முடியல மாட்டான். இருந்தாலும் இப்படிலாம் பண்ணிடக்கூடாதுப்பா. ஏ பைப்பு கையை தள்ளி கீழே வைடா. டேய் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஏன்டா பயப்படுற? நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட்டை நம்ம படிச்சுட்டு போய் எக்ஸாமில் எழுத போகிறோம். அதில் மார்க் வர்றதும் வராததும் ஆண்டவனோட கையில் இருக்குது. அதுக்கு போய் எதுக்கு வேஸ்ட்டாக பயந்துக்கிட்டு இருக்கா? டேய் நான் எக்ஸாம் பற்றிலாம் பயப்படுறேன்னு சொல்லடா. இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸு நம்ம ஆளுங்க வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு தெரிலடா. அதை நினச்சா தான் ரொம்ப பயமாக இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் பத்தாது, இன்னும் 2 போடு. கறிக்கட்ட மாதிரி வந்துட்டு கிரிக்கெட். என்னை இப்போ எதுக்கு அடிச்சு நல்லா தெரியும்டா. இந்த டைம்ல FTV பார்ப்பேன். நான் கிரிக்கெட் வச்சு டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்லிட்டு தானே அடிக்கிறேன். கரிகாலம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டானே. நீ வர வேண்டா. பைப்பு உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும்? நான்லாம் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இங்கிலீஷ் எக்ஸாம் முந்தின நாள் நைட்டு சைக்கிளாக்கா படம் பார்ப்போம். என்னக்கா? சைக்கிளாக்கா செருப்பு தெரியுமா? சரிப்பா, நான் அதெல்லாம் கேட்கவே இல்லையே. வேறு ஏதாவது ஹிந்தி பாட்டாவது போடுங்களா? அப்படி இல்லையா பாரு, மணி என்னாச்சு? நடராத்திரி ஆச்சு. இந்த கணக்கானும் கடங்கள் ஒன்று விஜய் டிவியில் போடும், அதையா போடுங்களா? டேய் 2 பேரும் அடிச்சுட்டே இருப்பீங்க. ஆஃப் பண்ணுற ரிமோட் எடுத்து சும்மா எப்படி ஆஃப் பண்றன்னு மட்டும் பாடுறா. படிக்கிறத விட்டுட்டு வந்து உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கானுங்க. படி. டிவியா? Indian economy is our economy. What to say? Someone's asking is like Indian economy is our economy. This is country of India nation. டேய் ஏன்டா பாடுறான உட்காந்து தூங்கிட்டு இருக்க? யார் தூங்குனா? மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு இருக்கேன்டா. அதை உங்க சின்ன கண்ணை திறந்து வச்சுக்கிட்டே படிக்கலாம். கதிரு, அவ இன்னொரு முறை கண்ணை முன்னானவையன். என் ஆக்ஷன் பிளாக்கை மட்டும் பாரு. நீ இப்படிலாம் பேசுனா ஆக்ஷன் கிங் அர்ஜுனா? தூங்கு, உன்னை வச்சுக்கிறேன். வேற எங்கேயாவது பார்க்குதா பார்த்தியா? என்னையவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி தூங்க முடியும்? நீ மட்டும் தூங்குடா. இவ்வளோ நாள் என்னை அடிச்சு அடியெல்லாம் வட்டியை முதலமாக கொடுக்குறேன். இவங்க படிக்கிறதுக்கு என்ன ஏன் தூங்க விட மாட்டாங்கன்னு தெரியலையே. தூங்கிட்டேனா? என்னாச்சு? கொசு மேலே. And the Shakespeare was born in the islands near Woody and he was written a lot of poems. Shakespeare was born in Avalanche and he was working in a chocolate company and he has a daughter called Nila, and the first poem he was to able to write in the color and
ஷேக்ஸ்பியர் வாஸ் ஆல்சோ இந்த என்னாச்சு டவுட்டா? இதில் டவுட். இல்லை இது ஃபிசிக்ஸ் புக்கு. இதை கொண்டு போய் வச்சுட்டு இங்கிலீஷ் எடுத்துக்கோ. சமாளிக்கிறியா? ஃபிசிக்ஸ் புக் எடுத்து வச்சு டவுட் கேட்டுருக்கேன். Shakespeare will always think his poem in electric train. Parra. டேய் இந்தாடா என்ன சொன்னல? டேய் எந்திரா. தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாதடா. டேய் உனப்பா. டேய் ஏய் ஓ நீங்க தூங்குறது கேக்குடா என்ன படிக்கிறது? யோ ஷேக்ஸ்பியர் நீ தூங்கு. சிவா சிவா எழுந்துடுறா. காஃபி கொண்டு வந்திருக்கேன். நைட்டு கொஞ்ச நேரமாவது படிச்சிங்களாடா? படித்தோம் ஒரு 2:30 வரைக்கும் படித்தோம். இதை நான் நம்ப சொல்ற. சரி விடு, அவனுங்களை எழுப்பு. டைம் ஆகுதுல்ல, எழுந்திருக்க சொல்லு. விடுங்களேம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்கிட்டு போட்டோம். சரி, அப்ப நான் காஃபி வச்சுட்டு போறேன். மா நேற்று ஈவினிங் காலேஜில் ஏதோ பிரச்சனையா? கரஸ்பாண்டன்ட் உங்ககிட்ட ஏதோ கோமா பேசிட்டு இருந்தாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நேற்று ஈவினிங் காலேஜில் ஏதோ பிரச்சனையா? கரஸ்பாண்டன்ட் உங்ககிட்ட ஏதோ கோமா பேசிட்டு இருந்தாரு. அது ஒன்றும் இல்லை, அவர் ஒரு வேலை சொல்லியிருந்தாரு. அதை என்னோட டென்ஷன்ல செய்ய மறந்துட்டேன், அதனால தான் திட்டிட்டு இருந்தாரு. அப்படியா? பார்த்தா அந்த மாதிரிலாம் தெரியலையே. நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு இருக்க? இங்க பாரு சிவா, கேள்வி கேட்கறத முதல்ல நிறுத்து. எக்ஸாமுக்கு படிக்கிற வேலையை மட்டும் பாரு. வெற்றிக்கிட்ட போய் நம்பர் கேட்கறது, என்ன கேள்வி கேட்கறது, என்ன இதெல்லாம்? அடங்கவே மாட்டியா நீ? என்னை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி பார்க்கணும், அப்பதான் உனக்கு தூக்கம் வரல. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நான் உங்ககிட்ட தானே முதல்ல வந்து சிஸ்டர் நம்பர் கேட்டேன், நீங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. வேற யாருக்கு தெரியுமோ நான் உங்ககிட்ட தான் நம்பர் கேட்க முடியும், அதான் வெற்றிகிட்ட கேட்டேன். இங்க பாருங்கம்மா, ஏற்கனவே இதை உங்ககிட்ட சொல்லிட்டேன். என் அப்பா யாருன்னு எனக்கு தெரியற வரைக்கும் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். அதை தெரிஞ்சு மட்டும் இப்ப நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னா, மா அப்பா பேருன்றது எல்லாருக்கும் தெரியணுமா? தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் முன்னாடி இதுதான் எங்க அப்பா பேருன்னு காலரை தூக்கி விட்டு சொல்லுவேன். இவங்க இங்க சிஸ்டர். ஹலோ சிஸ்டர். God bless you my child. எப்படி இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்காங்க? அம்மாக்கு என்ன சிஸ்டர், அவங்க நல்லா தான் இருக்காங்க. அவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்றா, அப்போ நீங்க நல்லா இல்லைன்னு சொல்லாம சொல்றீங்களா? ஆமா சிஸ்டர், நான் என்ன பண்றது? உங்களை தேடி வந்தா எல்லா உண்மையும் சொல்லுவீங்க நம்பி தானே உங்ககிட்ட வந்தேன். ஆனா நீங்களும் என்னை ஏமாத்திட்டீங்க.
அப்புறம் எப்படி சிஸ்டர் நான் நிம்மதியாக இருப்பேன்? என்ன சிஸ்டர் எதுவும் பேச முடியலையா? பரவாயில்ல, அதை விடுங்க. அப்புறம் என்ன சிஸ்டர் இவ்வளோ தூரம், அதுவும் எங்கள் காலேஜ்க்கு? இங்க ஒருத்தரை பார்க்க வந்தேன். அப்படியா? ஆ. யாரு? பிரின்சிபல் செக்கு தரேன்னு சொன்னாரு, அதை கலெக்ட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். சிஸ்டர் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு பையன் தான் அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல எதுவும் தப்பு இருக்குதா என்ன? அதை ஏன் எல்லாரும் என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க? சிவா, சில விஷயங்களை சொல்ல முடியும், சில விஷயங்களை சொல்ல முடியாது. இது 2வது ரகம். யாரை கேட்டாலும் இதான் சொல்கிறீங்க. நீ என்கிட்ட கேட்குற கேள்விய உங்க அம்மா கிட்ட கேட்கலாம்ல? எங்கள் அம்மா கிட்ட நான் எப்படி சிஸ்டர் கேட்காம இருப்பேன்? அவங்க தான் சொல்லவே கூடாதுன்னு அவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்களே. இவ்வளோ ஏன் சிஸ்டர், இந்த காலேஜ்லேருந்து நான் 10 நாள் சஸ்பெண்ட் கூட ஆனேன். அப்போ கூட உங்கள் வாயை திறக்கும். இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? இவங்க கிட்ட சிவா எதுக்கு பேசிட்டு இருக்கான்?